பிரைஸ் லார்ட். நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இல்லை நம்மளை சுற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச ஜனங்கள் வந்து நம்மளை என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க இல்லை என்ன யோசிப்பாங்கன்றதை குறித்து நீங்கள் வந்து கலக்கமாக இருக்கீங்களா? இல்லை உங்களோட வாழ்க்கையில் வந்து என்னை பற்றி என்ன யோசிப்பாங்க, இவங்க சொல்லிடுவாங்களோ, இவங்க பயந்துருவாங்களோன்னு டிசிஷன்ஸை மேக் பண்ணுறீங்களா? ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுது அதை பற்றி அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர்கள் 27வது அதிகாரத்தில் இத்தாலியா தேசத்துக்கு பவுல் போயிட்டுருக்க வழியில் ஒரு பெரிய புயலை அவர் சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கும் போது ஆண்டவருடைய தூதரானவர் வந்து அவருக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை அவர் என்ன பண்றாருன்னா நம்புறாரு. அதன் நிமித்தம் அதை நம்பி தன்னை சுற்றி பயந்து போயிருக்கிற மனுஷர்கள், ஐயோ அவ்வளவுதான் நம்ம முடிஞ்சிச்சு, இது ஒரு பெரிய புயலா இருக்குது, நம்மளால கடக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்கள அவர் திடப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். மனுஷரே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு. அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் சொன்ன பிரகாரமே அவங்கள பாதுகாத்து கரை ஒதுங்குறாங்க. அவங்க கரை ஒதுங்கினதுக்கு அப்புறமா இங்க பார்த்தோன்னா ஆண்டருடைய வார்த்தைக்கு நேர்மாறா மனுஷர்கள் வந்து இவருனாலதான் இவரை சுத்தி இருக்கிற ஜனங்களையே ஆண்டவர் வந்து பாதுகாத்து கொள்றாரு. ஆனா நேர்மாறா காரணமே இல்லாம இந்த ஜனங்கள் வந்து இந்த தீவுல இருக்கிற ஜனங்கள் வந்து பவுல ஜட்ஜ் பண்றாங்க. எப்படின்னா, அங்க ஒரு பாம்பு வந்து விரியன் பாம்பு வந்து பவுல வந்து கைய கவ்விக்கொள்ளுது. அப்படி கவ்விக்கொள்ளும் போது எப்படி சொல்றாங்கன்னு பாருங்களேன். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். காரணமே இல்லாம இவனுக்கு மேல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வைக்கிறாங்க. காரணமே இல்லாம ஒரு ரீசன்னால இவனை வந்து இவன் ஒரு கொலைப்பாதகனா தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இதே போல நம்மளுடைய வாழ்க்கையில காரணமே இல்லாம யாராவது நம்மள ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நேரா போனாங்கன்னா, இக்னோர் தம் லைக் ஹவு பவுல் டிட். அவர் என்ன பண்றாருன்னா, அவங்கள வந்து அந்த இடத்துல அவரு அந்த அந்த வார்த்தை அவரை மூவ் பண்ணவே இல்லை. அவர் வந்து அந்த பூச்சியை தீயில உதறி விட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனா அவர் வந்து nothing harmed him. அப்ப அவங்க என்ன சொல்றாங்களாம், என்ன சொல்ற வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்ட போது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஒருவேளை உங்களை சுத்தி இருக்கிறவங்க இந்த நேரத்துல உங்களை வந்து உடைச்சும் போடலாம். ஆண்டருடைய வார்த்தை வந்து உங்களை இம்பாக்ட் பண்ணும்போது, நீங்க அது மேல நம்பிக்கையா இருக்கும்போது, ஆண்டருடைய வார்த்தையை மட்டும் உங்களோட 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 இயருக்கு, உங்களோட ஹார்ட்டுக்கு அது மட்டும் லவுடா இருக்கும்போது, யூ வில் raise in the place where you are put to shame, where you are judged. ஆண்டருடைய வார்த்தை வந்து அவர் அதை நம்பினதுனால அவருடைய வாழ்க்கையில அவர் வந்து எந்த இடத்துல தலை குனியப்பட்டாரோ அந்த இடத்துல அந்த மனுஷர்கள் வந்து இப்படி மாற்றி பேசுறதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு கீழே அந்த மனுஷர்கள் எல்லாம் அந்த தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு, அந்த தீவுல இருக்கிற புபிலியுடைய தகப்பன், அப்புறம் வந்து அந்த ஜனங்கள் எல்லாரும் திருப்பி வந்து இந்த பவுல் கிட்ட ஜெபிச்சு செல்றதையும் ஆண்டோடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு செல்றதையும் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு சிமிலரா ஒரு காரியம் நம்ம பார்க்கும்போது, நேர்மாறா ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல வந்து சவுளுடைய டவுன்ஃபாலை நம்ம பார்க்கிறோம். சவுல் யாருன்னு பார்த்தா, இப்ப நம்ம பார்த்த பவுல் வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல ஆண்டவரால தெரிந்து கொண்டவர். சவுல் ஓல்ட் டெஸ்டமெண்ட் சவுலை நம்ம பார்க்கும்போது முதல் ராஜா அந்த ராஜா வந்து ஆண்டவர் வந்து அவரோட தாழ்மையில அவரை ராஜாவா உயர்த்தி வைக்கிறாரு. அவருக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஒரு தீர்க்கதரிசியை வச்சு அவரை திடப்படுத்துறாரு. ஆனா அவர் வந்து பாவத்துல விழுந்துறாரு. ஹி லாஸ்ட் காட்ஸ் கிரேஸ். ஆண்டருடைய தயவை வந்து அவர் இழந்துடுறாரு. அப்படி இழந்து போகும்போது சாமுவேலை வச்சு ஆண்டர் வந்து அவர்கிட்ட போய் பேச சொல்லும் போது அவர் போய் கண்டிக்கிறார். சாமுவேல் வந்து, நீ ஆண்டருக்கு கீழ்ப்படிதல் தான் எல்லா பலியை காட்டிலும் சிறந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டர் வந்து சாமுவேலை கொண்டு பேச சொல்றாரு. அப்படி பேசினதுக்கு இந்த சவுல் வந்து அட்மிட் பண்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல 24வது வசனத்துல சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தையையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன்.
தெளிவா சொல்றாப்ல, நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். உங்கள சுத்தி ஜனங்கள் வந்து ஐயோ இவன் இப்படி ஜட்ஜ் பண்ணிருவாங்கன்ற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பயந்து ஒரு மூவ நம்ம எடுத்தோம்னா நம்மளால ஆண்டவர் சொன்ன காரியத்து மேல ஃபோக்கஸே பண்ண முடியாது. அதுதான் வசனம் சொல்லுது, தெளிவா வசனம் சொல்லுது. ஆனா நம்மளோட ஸ்ட்ரென்த்ல அதை பண்ண முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. டெஃபினெட்லி வி நீட் காட் ஸ்ட்ரென்த் ஃபார் தட். ஆண்டவர்கிட்ட நம்ம ஏசப்பா உங்களுடைய வார்த்தைய என்னுடைய என்னுடைய நம்பிக்கையா எனக்கு மாற்றி கொடுங்கப்பா. நீங்க என்கிட்ட சொன்னதுதான் நிறைவேறும்ன்றத நம்புற ஒரு டெசிஷனை நான் மேக் பண்றேன், அதை ஃபாலோ பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் பவுலை போல ஆண்டவர் நம்மளோட லைஃபை மாத்துவாரு. சவுல் வந்து எந்த இடத்துல விழுந்தான் நம்ம தெளிவா பார்த்தோம். அவன் எப்படி தன்னை சுற்றி இருக்கிறவங்கள ப்ளீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றதுனாலையும், சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு பயப்பட்டதுனாலேருந்து நம்ம விழுந்து போனதை நம்ம பார்த்தோம். ஆனா அவரு அப்படி நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் பவுல் வந்து தெளிவா தன்னுடைய தேவன் சொன்ன காரியம் தான் நடக்கும், தேவனுக்காக மூவ் ஆகாம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க அவர் ஜெயம் எடுக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்காக பல பேரை அவர் வந்து ஒரு ஆதாயம் பண்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க இந்த நாள்ல ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பயந்துருந்தீங்கன்னா, கெட் ஸ்ட்ரென்தன் ஃப்ரம் காட். டு நாட் பி மூவ்ட். லெட் எவ்ரி அதர் வாய்ஸ் பி சைலன்ஸ்ட். லெட் காட்ஸ் வாய்ஸ் அலோன் ரெயின். அதை மட்டும் நம்ம நம்பிக்கையா இருப்போம். நம்ம கர்த்தருக்குள்ள ஜெயம் எடுப்போம். ஆமென்.